ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இது வந்து வெந்தய பொடி. வெந்தயம் வந்து வறுத்துட்டு அது கூட வந்து காஞ்ச கருவேப்பிலை எப்படின்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை தண்ணியில் அலசிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதை நிழல்லையே காய வச்சு அந்த உளுந்து வறுக்கிறோம், சாரி வெந்தயம் வறுக்கிறோம் பார்த்தீங்களா, அது கூடவே அந்த சூட்டில் இது லேசாக போட்டோம்னா அது வந்து இருக்கிற ஈரப்பதமும் போயிட்டு நல்லா மொறுன்னு அப்பளம் மாதிரி ஆகிடும். அது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள், நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொலந்தா மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம கேரட்லாம் வெட்டினோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதை வாங்கி அதுவும் கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தினமும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்ணும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு சாப்பிட்டாலே போதும். ஆக்சுவலாக இது வந்து நார்மலாக தான் சாப்பிட ஆரம்பித்தோம், வயிற்றுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா ஒரு 3 months சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வெந்தயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும், மற்றெல்லாம் லேசாக சூடு பண்ணால் போதும். அப்போ நல்லா பொடி பண்ணி வீட்டில் வச்சுன்னா டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக் இந்த அளவுக்கு சாப்பிட்டாலே போதும், ஒரு 1/4 ஸ்பூன். இது எப்படி சாப்பிட்றதுன்னா, சாதாரணமாக நம்ம டேப்லெட் எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான். தண்ணி கொஞ்சம் வாயில் போட்டுக்கோங்க, ஊற்றிக்கோங்க. இதுக்கு இந்தளவுக்கு அள்ளி வாயில் போட்டுட்டு முழுங்கிடுங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் குடிச்சிருங்க, அவ்வளோதான். தண்ணியிலலாம் கலந்து குடிக்கிறதுனா உங்கள் இஷ்டம் தான்.